வெல்கம் டு ஆர்ட்ஸ் 12th அக்கவுண்ட்ஸில் எப்படி எக்ஸாமுக்கு டைம் கால்குலேட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியரியும் இருக்கும், சம்ஸும் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து எந்த மாதிரி எழுதுறது அப்படிங்கிற ஒரு டைம் கால்குலேஷன் தான். ஸோ 1 மார்க் வந்து 10 மினிட்ஸில் முடிச்சாகணும். அடுத்து 2 மார்க் வந்து 20 மினிட்ஸ், 3 மார்க் 1 hour, 5 மார்க் வந்து 1.5 hours. இது வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான நார்மல் டைம் கால்குலேஷன் டைமிங் தான் இது. பட் ஆனால் நீங்கள் அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எழுதுற மாரி இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 மார்க்க சூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கிற மாரி சூஸ் பண்ணணும். இன்கேஸ் டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க. தியரின்னு சொல்லி ஒமிட் பண்ணாம டிஃபரன்ஷியேட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் சம்னு உங்களோட புக்ல பெரிய சம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எக்ஸர்சைஸும் குடுத்துருப்பான். அந்த மாரி சம்ஸ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 7த் சாப்டர் சம், 8த் சாப்டர் சம் இந்த மாரி இருக்கிறதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சம்மும் அந்த பேசிஸ் ஆஃப் சின்ன சம் எப்படி இருக்கோ அதே மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து சம்ஸ சூஸ் பண்ணணும். இதே ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் தென் 5த், 6த் இந்த மாரி சாப்டர் வந்து 5 மார்க் சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதுல வந்து நீங்க எல்லா மெத்தடுமே வந்து போடுற மாரி இருக்கும். டாப் டூ பாட்டம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, என்ன வேணும் அப்படிங்கிறதுலருந்து எல்லாமே போடுற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், டோட்டல் டெப்டார்ஸ், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அதுல வந்து ஆ ட்ரேடிங் அண்ட் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த காம்ப்ரிஹென்சிவ் சம்னு எடுத்துட்டோம்னா எத்தனையும் போடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு 1.5 hours அப்படிங்கிறது பத்தாது ஒரு சம்முக்கு, அதிகமும் போடல. ஸோ இன்கேஸ் எதுவுமே அட்டன் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் இல்லைன்னா 2 சம் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து எல்லா சம்முமே காம்பரேட்டிவ் சம்மாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் சம்மாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தியரியும் நல்லா படிச்சுக்கோங்க. தியரிய மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 12 மார்க்குக்கு தியரி கேட்டிருக்கான். 78 மார்க்குக்கு தான் வந்து சம்ஸ் வந்து கேட்டிருக்கான். ஸோ தியரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு 3 மார்க் வந்து நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன், 45 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்க அஃப்கோர்ஸ் அந்த 15 மினிட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 மார்க்குக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்ம போடையில உங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே ஸ்ட்ரக் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தியரி முடிச்சுட்டு சம்ம போய்க்கிங்க. ஆர்டர் வைஸ் எழுதுங்க, மாற்றி மாற்றி எழுதாதீங்க அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து திருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்சைட் அப்படிங்கிறது 1 மார்க்ல இது வரைக்கும் கேட்கல. ஸோ கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற மாதிரி தான் கேட்பான், இல்லைன்னா வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணி தான் கேட்பான். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்சைட் 1 மார்க் கொடுங்க. ஸோ இன்சைட் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கொடுத்து அதையே தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஒரு 1 மார்க் போடுறேன் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் நான் கொடுக்கறது வேறையா இருக்கும், கொஷின் பேப்பர்ல எடுக்கிறவங்க சொல்றது வந்து வேறையா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இன்சைட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே அந்த பாக்ஸா கொடுத்துருப்பாங்க இல்லையா புக்ல, அது எல்லாமே படிச்சுட்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சாப்டர் படிக்கணும்னு உங்களுக்கு இருக்கோ, ஈஸியா படிச்ச மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து உள்ளேயே போய் ஒரு ஒன்ஸ் வந்து அப்படின்னா என்ன அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால ஈஸியா வந்து நம்மளோட லாங்குவேஜ்லயே வந்து கன்வே பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் வேர்ட்ஸும் வந்து சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.